ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸ். ஆக்ட்ரஸ் தியா மிர்சா இவங்க ஆல்ரெடி குட்வில் அம்பாசிடராக தான் இருந்தாங்க யூஎன்இபிக்கு. குட்வில் அம்பாசிடர் ஆஃப் யூஎன்இபி, யுனைடெட் நேஷன்ஸ் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம். அவங்கள 2022 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அம்பாசிடரா யூஎன்இபி. ஆக்சுவலாக யூஎன்இபி ஹெட் குவார்ட்டர்ஸ் நைரோபி கென்யாவில் இருக்குது, மறந்துடாதீங்க. யூஎன்இபி நைரோபி கென்யா. அதே மாதிரி யூஎன்டிபின்னு ஒன்று இருக்கும், யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ஒன்று இருக்கும். அது எங்கே இருக்குன்னா அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூயார்க்கு. சரி, நம்ம இன்னொரு ஆக்டர் ஒன்று பார்த்தோம், அவர் இறந்து போயிட்டாருன்னு. ஆக்டர் ரிஷிராஜ் கபூர், மறந்துடாதீங்க, ரிஷிராஜ் கபூர் இறந்து போயிட்டாரு. அவர் ஆக்டர். நெக்ஸ்ட் நியூஸ். பிஇஇ பியூரோ ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சி. இவங்க மினிஸ்ட்ரி ஆஃப் பவர் கீழே செயல்படுவாங்க, மறந்துடாதீங்க. டெல்லியில் இருக்குது. பிஇஇ பியூரோ ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சி டெல்லியில் இருக்குது. மினிஸ்ட்ரி ஆஃப் பவர் கீழே செயல்படுவாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் பவர் நியூ அண்ட் ரெனியூபிள் எனர்ஜி யாருன்னா ஆர்கே சிங், அவர் தான். ஆர்கே சிங், மறந்துடாதீங்க. அதையும் கேட்பாங்க. இப்போ நியூஸ் என்னென்னா 20% எனர்ஜி இன்டென்சிட்டி 2018-19 கம்மியாயிருக்காங்க இந்தியாவில் அஸ் கம்பேர்ட் டு 2005. 20% ரொம்ப முக்கியம். 2018-19 கம்மியாயிருக்கு, ரெடியூஸ் ஆகிருக்கு. கம்பேர்ட் டு இந்த இயர் முக்கியம் 2005. அதே மாதிரி இந்தியா ஒரு டார்கெட் வச்சுருக்காங்க 2030 அதை அச்சீவ் பண்ணணும் அஸ் கம்பேர்ட் டு 2005. அது என்னென்னா ரெடியூஸ் எனர்ஜி இன்டென்சிட்டி 33 to 35% பை 2030 கம்பேர்டு டு 2005. நெக்ஸ்ட் நியூஸ். இது ஒரு எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க குக்கிங் கோலுக்காக இந்தியா அண்ட் ரஷ்யா. இந்தியன் பெட்ரோலியம் மினிஸ்டரும் ரஷ்யன் எனர்ஜி மினிஸ்டரும் சைன் பண்ணியிருக்காங்க. எப்பயுமே இந்த மாதிரி எம்ஓயு சைன் பண்ணும்போது எந்த மினிஸ்டர் நம்ம இந்தியாவிலேருந்து சைன் பண்ணுறான்றதை பார்த்துக்கணும். இந்தியாவிலேருந்து யார் சைன் பண்ணுறான்னு அதை கேட்டுருவாங்க. ஃபாரின் தேவையில்லை, அந்த அதர் கண்ட்ரி தேவையில்லை, நம்ம கண்ட்ரியில் யார் சைன் பண்ணுறான்றது ரொம்ப முக்கியம். பெட்ரோலியம் மினிஸ்ட்ரி பண்ணியிருக்காங்க. யாருன்னா தர்மேந்திர பிரதான் தான் பெட்ரோலியம் மினிஸ்டர், தர்மேந்திர பிரதான். ஸோ இது ஒன்று இருக்குது. நேஷ்னல் ஸ்டீல் பாலிசி என்னென்னா அது இந்தியா 300 மில்லியன் டன்ஸை அச்சீவ் பண்ணணும் 2030 அச்சீவ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் நியூஸ். மிட் டே மீல் ரேஷன் ஒரு ஸ்கீம் மத்திய பிரதேஷ் கவர்மெண்ட் விட்டுருக்காங்க. மத்திய பிரதேஷ் அவங்க தான் ஃபஸ்ட்டு ஸ்டேட் இந்தியாவிலே இந்த ஸ்கீம் விடுறதுக்கு. மிட் டே மீல் ரேஷன் நேம்லேயே தெரியுது, மிட் டே மீல் தராங்க. ஸோ மத்திய பிரதேஷ் சீஃப் மினிஸ்டர் யாருன்னு தெரியும்னு நினைக்கிற எல்லாருக்கும் கமெண்ட் பண்ணுங்கள், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அவங்க அனதர் ஒன் யோஜனா லான்ச் பண்ணியிருக்காங்க, ஜீவன் அம்ரித் யோஜனான்னு. இது எதுக்குன்னா இம்யூன் சிஸ்டத்தை பூஸ்ட் பண்ணுறதுக்காக, அதாவது கொரோனா வைரஸ்லேருந்து நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு ஜீவன் அம்ரித் யோஜனான்னு. இது மூலயமா ஏதாவது ஆலோசனை சொல்லுவாங்க. இதே மாதிரி ஹிமாச்சல் பிரதேஷ் ஒரு யோஜனா விட்டுருக்காங்க. அது என்னன்னா முக்கிய மந்திரி சகாகரி ரோஜ்கர் யோஜனா. இது ஹிமாச்சல் பிரதேஷ். இது எதுக்காக விட்டாங்கன்னா 120 days, அதாவது 120 days கண்டினியூஸாக வேலை கொடுக்குறாங்க. அவங்க லாக்டவுன்னால அவங்க மக்கள் ரொம்ப பாதிப்புள்ளாயிருக்காங்க. ஸோ அதனால கொடுக்குறாங்க. ஹிமாச்சல் பிரதேஷ் இந்த முக்கிய மந்திரி சகாகரி ரோஜ்கர் யோஜனா 120 days ரொம்ப முக்கியம், 120 days. அப்புறம் பார்த்தீங்கன்னா நித்தி ஆயோகும் பிரிமால் ஃபவுண்டேஷன் ஒரு இது விட்டுருக்காங்க, ஒரு இனிஷியேட்டிவ். சுரக்ஷித் தாதா தாதி அண்டு நானா நானி படிச்சிருந்தோம். தாதா தாதி நானா நானினாவே அது நித்தி ஆயோக் தான் விட்டுருக்காங்க, ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் நியூஸ். இது ஒரு இன்வென்ஷன் நியூஸு. நியூ ஃபோட்டோ டிடெக்டர் யார் கண்டுபிடிச்சிருக்காங்க? நம்ம இந்தியன் சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காரு. ஃப்ரம் ஜவஹர்லால் நேரு சென்டர் ஃபார் அட்வான்ஸ்டு சயின்டிஃபிக் ரிசர்ச். அவர் தான் அங்கே டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எதுக்கு யூஸ் ஆகும்னா டிடெக்ட் ரேடியேஷன் ஃப்ரம் அவுட்டர் கேலக்ஸி. ரேடியேஷன் இருக்கும் தெரியுமா, கேலக்ஸிலேருந்து அதை டிடெக்ட் பண்ணுவாங்க ஈஸியாக. ஸோ அதுக்கு தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. நியூ ஃபோட்டோ டிடெக்டருங்க, ரொம்ப முக்கியம். இது லொக்கேஷன் JNCASR ஜவஹர்லால் நேரு சென்டர் எங்கே இருக்குன்னா பெங்களூரு, கர்நாடகாவில் இருக்குது. இது ரொம்ப முக்கியம். அப்புறம் இன்னும் 2 நியூஸ் நம்ம பார்த்தோம். அதாவது என்னென்னா இதே ஜவஹர்லால் நேரு சென்டர்லேருந்து அவார்டு வாங்கியிருப்பாங்க. அதாவது அமெரிக்கன் அகாடமி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு
அதுக்கு வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஜேஎன்யூ ஜவஹர்லால் நேரு சென்டர்லேருந்து 2 பேர். யாருன்னா சோபனா நரசிம்மன் அப்புறம் வந்து இன்னொருத்தவங்க யாருன்னா கவிதா சிங்கு. இவங்க 2 பேரும் ஜவஹர்லால் நேரு சென்டரு. அப்புறம் ஒருத்தவங்க வந்து அவங்களையும் சேர்த்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க ஐஏஎஸ் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூரு அங்கே ஒர்க் பண்ணுறவங்க. அவங்க பேர் என்னென்னா பீமன் பக்சி. மொத்தம் 3 பேரை அந்த அமெரிக்கன் அகாடமி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு செலக்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப முக்கியம் 3 நேமு. நெக்ஸ்ட்டு ஐஇஏன்னா எல்லாருக்கும் தெரியும், இன்டர்நேஷ்னல் எனர்ஜி ஏஜென்சி. இது ரொம்ப முக்கியம். இது ஹெட் குவார்ட்டர்ஸ் ரொம்ப முக்கியம். இன்டர்நேஷ்னல் எனர்ஜி ஏஜென்சி ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா பாரிஸ், ஃப்ரான்ஸில் இருக்குது. அவங்க ஒரு ரிப்போர்ட் விட்டுருக்காங்க. அதாவது இந்தியா எனர்ஜி டிமாண்ட் இந்த லாக்டவுனில் 30% கம்மியாகிடுச்சாங்க. ஃபால்ஸ் பை 30%. இது வந்து வேர்ல்டுலேயே ஹையஸ்ட். அந்த டிக்ளைன் வந்து இந்த எனர்ஜி டிக்ளைன் வந்து வேர்ல்டுலேயே ஹையஸ்ட்டு. ஸோ வந்து இது கேட்க வாய்ப்பு இருக்குது. ரொம்ப முக்கியம். ஐஇஏ பாரிஸ், ஃப்ரான்ஸில் இருக்குது. இதே மாதிரி இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சின்னு ஒன்று இருக்கும். இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சின்னு ஒன்று இருக்கும். அட்டாமிக் எனர்ஜினாவே அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வியனா, ஆஸ்ட்ரியா. ரொம்ப முக்கியம், வியனா, ஆஸ்ட்ரியா. கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நெக்ஸ்ட் நியூஸ், பேங்க் நியூஸ். எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பெஞ்ச் மார்க் லெண்டிங் ரேட்டை கம்மி பண்ணிட்டாங்க. 15 பேசிஸ் பாயிண்ட் கம்மி பண்ணியிருக்காங்க. இப்போ 7.25 இருக்குது. இதான் ரொம்ப முக்கியம். 7.25 இப்போ இருக்குது. முன்னாடி இருந்தது 7.40. 7.25 ரொம்ப முக்கியம். அவங்க இன்னொரு ஸ்பெஷல் ஸ்கீம் ஒன்று, டெபாசிட் ஸ்கீம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. VCare. ரொம்ப முக்கியம். சூப்பராக இருக்குது நேம், VCare. இது வந்து ஸ்பெஷல் டெபாசிட் ஸ்கீம் ஃபார் சீனியர் சிட்டிசன். ரொம்ப முக்கியம். சீனியர் சிட்டிசனுக்காக விட்டுருக்காங்க. அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ரொம்ப ஹையராக 6.5% தராங்க நம்ம போடுற டெபாசிட்டுக்கு. சீனியர் சிட்டிசன் போடுற டெபாசிட்டுக்கு 6.5% தராங்க. ஒரு டென்யூர் ரொம்ப முக்கியம். இது மினிமம் 5 இயர்ஸ் போடணுமா, மேக்ஸிமம் டு 10 இயர்ஸ். ரொம்ப முக்கியம். எப்பயுமே இந்த மாதிரி பேங்க் ஏதாச்சும் வந்து ஸ்கீம் விடும்போது அந்த ஸ்கீம் வந்து யார் விட்டாங்கன்னு மட்டும் படிக்கக்கூடாது, அதோட பெனிஃபிட்ஸ்னு சேர்த்து படிச்சுக்கணும். இதே மாதிரி எஸ்எல்எஃப் எம்எஃப்னு சொல்லி ஒரு நியூஸ் பார்த்துருப்போம். அதாவது ஸ்பெஷல் லிக்விடிட்டி ஃபெசிலிட்டி ஃபார் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். எஸ்எல்எஃப் அப்படின்னு பார்த்துருவோம். ஸ்பெஷல் லிக்விடிட்டி ஃபெசிலிட்டி ஃபார் மியூச்சுவல் ஃபண்ட்ஸு. ஆர்பிஐ கொடுத்தாங்க. எவ்வளோ அமௌண்ட் கொடுத்தாங்கன்னா ₹50,000 crore கொடுத்தாங்க மியூச்சுவல் ஃபண்ட் பிஸ்னஸ்க்காக. இது ரொம்ப முக்கியம். அடுத்து இன்னொன்று என்னென்னா சிட்பி பார்த்துருப்போம். சிட்பி நியூஸு. அதாவது சிட்பி வந்து ஒரு லோன் ஒன்று ப்ரொவைட் பண்ணுவாங்க. 48 ஹவர்ஸ்லேயே 5% இன்ட்ரெஸ்ட்டில் வந்து பண்ணுவாங்க. சிட்பி 48 ஹவர்ஸில் 5% தான் இன்ட்ரெஸ்ட் தராங்க. அந்த லோனுக்கு. அந்த லோன் நேம் என்னென்னா சேஃப் சிட்பி அசிஸ்டன்ட்னு ஒரு அசிஸ்டண்ட். அந்த பிளாட்ஃபார்ம் மூலயமா நம்ம லோன் பெற்றுக்கலாம். 48 மணி நேரத்திலேயே பெற்றுக்கலாம். சேஃப் சேஃப் சிட்பி அசிஸ்டண்ட் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு சிட்டாராஜன் லோகோமோட்டிவ் ஒர்க்ஸு. இது வெஸ்ட் பெங்காலில் இருக்குங்க. ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி நியூஸில் வந்துச்சுன்னா இதோட லொக்கேஷன் கேட்டுருவாங்க. சிட்டாராஜன்னா வெஸ்ட் பெங்கால். அவங்க வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் மெடிக்கல் ட்ராலி. இது வந்து கொரோனா வைரஸ்க்காக கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது அந்த பேஷண்ட்டை வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்காக ரிமோட் மூலியமாக ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. அதுக்காக கண்டுபிடிச்சிருக்காங்க. சிட்டாராஜன் லோகோமோட்டிவ், வெஸ்ட் பெங்கால். ரொம்ப முக்கியம். அப்புறம் நம்ம இதே மாதிரி கர்மி பாட்டுன்னு ஒன்று பார்த்தோம். கர்மி பாட் அது வந்து ரோபோட்டிக் டிவைஸு. கேரளா கவர்மெண்ட் வந்து ஹாஸ்பிட்டலில் விட்டுருந்தாங்க. கர்மி பாட்டு கேரளா கவர்மெண்ட் நல்லா நான் வச்சுக்கோங்க. அப்புறம் இன்னொன்று என்ன, ஹச்சிஏஆர்டி அப்படின்னு சொல்லி ஒரு ரோபோட்டிக் டிவைஸ் விட்டுருக்காங்க. சிஎஸ்ஐஆரும் சென்ட்ரல் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ரிசர்ச் இன்ஸ்டியூட். சென்ட்ரல் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ரிசர்ச் இன்ஸ்டியூட், துர்காப்பூர், வெஸ்ட் பெங்கால். ஹச்சிஏஆர்டி ரோபோட்டிக் டிவைஸ். இது வந்து இதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா ஹாஸ்பிட்டல் கேர் அசிஸ்டிவ் ரோபோட்டிக் டிவைஸு. ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் நியூஸ், டொனால்ட் ட்ரம்ப் அவங்க வந்து USNY டு ஓஇசிடினா ஆர்கனைசேஷன் ஃபார் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட். ரொம்ப முக்கியம். இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் ரொம்ப முக்கியம். ஆர்கனைசேஷன் ஃபார் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் எங்கே இருக்குன்னா பாரிஸ், ஃப்ரான்ஸில் இருக்குது. யாரை வந்து USNY போட்டிருக்காங்கன்னா இந்தியன் அமெரிக்கன் டிப்ளோமெண்ட்டு மனிஷா சிங். இவங்க தான் USNY ஆர் அம்பாசிடர் டு OECD. ஹெட் குவார்ட்டர்ஸ் ரொம்ப முக்கியம். பாரிஸ், ஃப்ரான்ஸு. நெக்ஸ்ட் நியூஸ், யோஜனா முக்கிய மந்திரி யோகா யோக் யோஜனா. ரொம்ப முக்கியம். யோகா யோக் யோஜனா. ஸோ இது வந்து திரிபுரா விட்டுருக்காங்க. திரிபுரா CM பிப்லாப் குமார் தெப்.
இது ரொம்ப முக்கியம். திரிபுரா கவர்மெண்ட் விட்டுருக்காங்க. எதுக்காகனா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக விட்டுருக்காங்க. ஃபைனல் இயர் படிப்பாங்க தெரியுமா, ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்காக. அவங்க வந்து ஸ்மார்ட் ஃபோன் வந்து அந்த இது மூலியமாக வாங்கிக்கலாம். ஏதோ அது மூலியமாக வந்து ஏதோ சப்சிடி ஏதாவது கொடுப்பாங்க. அது மூலியமாக நம்ம ஸ்மார்ட் ஃபோன் வாங்கிக்கிறாங்க, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கிக்கலாம். ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மட்டும்தான். எதுக்குன்னா டு எம்பவர் தம் டிஜிட்டலி. ரொம்ப முக்கியம். இந்த முக்கிய மந்திரி யோகா யோக் யோஜனாவே திரிபுரா தான். நெக்ஸ்ட்டு இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வெஹிக்கிள் நேமு சஞ்சீவானி. வெஹிக்கிள் நேம் சஞ்சீவானி ரொம்ப முக்கியம். இது வந்து மத்திய பிரதேஷ் கவர்மெண்ட் விட்டுருக்காங்க. சஞ்சீவானினா வெஹிக்கிள் நேம் மத்திய பிரதேஷ் கவர்மெண்ட். எதுக்காகனா ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸு, இந்த கொரோனா சுச்சுவேஷனில் ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸு அந்த வெஹிக்கிளில் போயிட்டு அஃபெக்ட் ஆன பேஷண்ட்ஸை கண்டுபிடிச்சி அவங்கள ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்காக வந்து விட்டுருக்காங்க. ரொம்ப முக்கியம் சஞ்சீவானி. அப்புறம் இதே மாதிரி வந்து இன்னொன்று பார்த்துருக்கோம், ஐஐடி அலுமினி கவுன்சில். அவங்க டெல்லி தான் ஹெட் குவார்ட்டர்ஸு. ஐஐடி அலுமினி கவுன்சில் அவங்க வந்து கோவிட் டெஸ்ட் பஸ்ஸுன்னு மகாராஷ்டிராவில் விட்டாங்க. மும்பையில் விட்டாங்க. அதுவும் ரொம்ப முக்கியம். அப்புறம் இன்னொன்று என்னென்னா நிகான்னு ஒன்று விட்டாங்க. NIGAH நிகா. அது ஹிமாச்சல் பிரதேஷ் விட்டாங்க. அதுவும் வந்து கொரோனா வைரஸ்க்காக விட்டாங்க, எஜுகேட் பண்ணுறதுக்காக. கொரோனா வைரஸ் இருந்து எப்படி வந்து பாதுகாத்து இருந்துக்கலாம்னு. நிகா ஹிமாச்சல் பிரதேஷ், அது அடிச்சிருங்க. அப்புறம் வந்து இன்னொன்று மகாராஷ்டிரா ரிலேட்டட் நியூஸு. அதாவது மகாராஷ்டிராவில் வந்து ஃப்ரீ ஹெல்த் இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க. அதாவது இந்தியாவிலே ஃபஸ்ட்டு ஸ்டேட் அதுதான். ஃப்ரீ ஹெல்த் இன்சூரன்ஸு, ஃப்ரீ அண்ட் கேஷ்லெஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஃபார் கொரோனா ட்ரீட்மெண்ட்டு மகாராஷ்டிரா விட்றாங்க. நெக்ஸ்ட்டு அதாவது அந்த மகாராஷ்டிரா அதோட அந்த யோஜனா நேம் ரொம்ப முக்கியம், அதையும் சொல்லிடுறேன். அந்த யோஜனா நேம் என்னென்னா முக்கிய மந்திரி ஜோதிபே புலே ஜன் ஆரோக்கிய யோஜனா. முக்கிய மந்திரி ஜோதிபே புல்லே ஆரோக்கிய யோஜனா. நெக்ஸ்ட் நியூஸ். இது May 8 வந்து வேர்ல்டு ரெட் கிராஸ் டே May 8. அதை வந்து யார் அப்சர்வ் பண்ணுவானா, இன்டர்நேஷ்னல் கமிட்டி ஆஃப் ரெட் கிராஸ். ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து ஜெனீவா, சுவிட்சர்லாண்டு. ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் நியூஸ். லுக்மன் 16A. இது வந்து ஒரு ஜூபிட்டர் மாதிரியே இருக்குங்க. அதோட நேம் தான் லுக்மன் 16A. இது வந்து யார் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா அஸ்ட்ரானமர்ஸ் ஃப்ரம் நாசா கண்டுபிடிச்சிருக்காங்க. லுக்மன் 16A அது வந்து ஜூபிட்டர் அலைக்கு அதே மாதிரியே இருக்கும். அப்புறம் இதே மாதிரி நம்ம இன்னொன்று பார்த்துருப்போம். என்னென்னா ஆர்டிகா சேட்டலைட் ஒன்று பார்த்துருப்போம். இந்த சேட்டலைட் வந்து லான்ச் பண்ணது ரஷ்யா. ஆர்டிகா சேட்டலைட் ரஷ்யா, இதையும் அடிச்சிருங்க. அப்புறம் இன்னொன்று என்ன பார்த்தோம்னா லாங் மார்ச் ஒன்று பார்த்தோம். அது எல்லாருக்கும் தெரியும், சைனா. லாங் மார்ச் சேட்டலைட்டாகவே சைனா தான். லாங் மார்ச் சைனா. அப்புறம் வந்து அவங்க இன்னொரு ஒன்று நியூஸ் பார்த்தோம். டியாங்கங் அப்படின்னு ஒரு ஹியூஜ் ஸ்பேஸ் ஸ்டேஷனை வந்து டெவலப் பண்ண போகிறாங்க. அதுவும் சைனா தான். ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் நியூஸ். யோஜனா பாரதிய பிராகிருதிக் கிருஷி பதாதி BBKP. நல்லா நான் வச்சுக்கோங்க, பாரதிய பிராகிருதிக் கிருஷி பதாதி. இது வந்து யூனியன் அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் வந்து லான்ச் பண்ணியிருக்காரு. நரேந்திர சிங் தோமர் அவர் தான் லான்ச் பண்ணார். இது எதுக்காகனா சாயில் நியூட்ரியன் மேனேஜ்மெண்ட்டுக்காக, சாயிலை காப்பாற்றுறதுக்காக, அதில் ஒரு மினரல்ஸ் நியூட்ரியன்ஸ்லாம் காப்பாற்றுறதுக்காக விட்டுருக்காங்க. ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் நியூஸ். டேஸ் May 8 வேர்ல்டு தலசீமியா டே. May 8. தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா த டவுனிங் ஆஃப் ஏ நியூ எரா ஃபார் தலசிமா, டைம் ஃபார் ஏ குளோபல் எஃபர்ட் டு மேக் நோவல் தெராபிஸ் அசசிபிள் அண்ட் அஃபோர்டபுள் டு பேஷண்ட்ஸ். நெக்ஸ்ட் நியூஸ். ஐஐடி டெல்லி நியூஸ் தான் ரொம்ப முக்கியம். அவங்க வந்து ஒரு ஆன்டிமைக்ரோபியல் ஃபேஸ் மாஸ்க்கு அதை வந்து விட்டுருக்காங்க கொரோனா வைரஸ்க்காக. ஆன்டிமைக்ரோபியல் ஃபேஸ் மாஸ்க்கு ஐஐடி டெல்லி. அந்த மாஸ்க் நேம் இதில் கொடுக்கல. மாஸ்க் நேமு என்சேஃப் மாஸ்க் நேமு அதை விட்டுருக்காங்க. அது வந்து 50 times ரீயூஸபிளாங்க. வாஷ் அண்ட் ரீயூஸபிள் ஃபார் 50 times. ஐஐடி டெல்லி. அப்புறம் இதே மாதிரி நம்ம இன்னொரு நியூஸ் ஒன்று பார்த்துருப்போம். என்னென்னா ஐஐடி கான்பூரும் பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட். ஐஐடி கான்பூர் அண்டு பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் வென்டிலேட்டர்ஸ் ஒன்று வந்து உருவாக்கி கொடுத்துருக்காங்க கொரோனா வைரஸுக்காக. நெக்ஸ்ட் நியூஸ். இது ஒரு டைகர்ஸ் எவ்வளோ இருக்குன்னு சர்வே பண்ணியிருக்காங்க, ராயல் பெங்கால் டைகர்ஸு. ஸோ யாருன்னா பெங்கால் ஃபாரஸ்ட் மினிஸ்ட்ரி அவங்க தான் வந்து சர்வே எடுத்திருக்காங்க.
மொத்தம் வந்து ராயல் பெங்கால் டைகர்ஸ் வந்து இந்த சுந்தர்பன்ஸு அங்கே வந்து 96 இருக்காங்க. ரொம்ப முக்கியம், அந்த நம்பர் 96 இருக்கான் சுந்தர்பன்ஸில். சுந்தர்பங்க் நேஷனல் பார்க் எங்கே இருக்குன்னா அது வெஸ்ட் பெங்காலில் இருக்குது. அது ஸ்டாட்டிக்கில் கேட்பாங்க. சுந்தர்பன்ஸ் வெஸ்ட் பெங்காலில் இருக்குது. அதே மாதிரி இந்த சுந்தர்பன்ஸ் வந்து ஹூக்ளி ரிவர்லேருந்து பலேஸ்வர் ரிவர் வரைக்கும் அது ஸ்ட்ரெச் ஆகுது. அவ்வளோ தூரம் இருக்குது அந்த ஃபாரஸ்ட்டு, ஹூக்ளி ரிவர்லேருந்து பலேஸ்வர் வரைக்கும். ஹூக்ளி ரிவர் எங்கே இருக்குன்னா அதுவும் வெஸ்ட் பெங்கால் தான். பலேஸ்வர் ரிவர் எங்கே இருக்குன்னா அது பங்களாதேஷில் இருக்குது. ரொம்ப முக்கியம். சுந்தர்பன் பார்க் எங்கே இருக்குன்னா நேஷனல் பார்க் வெஸ்ட் பெங்கால். அப்புறம் இது மாதிரி இன்னொரு நியூஸ் பார்த்தோம். டிமிங் பட்காய் எலிஃபண்ட் ரிசர்வ். டிமிங் பட்காய் எலிஃபண்ட் ரிசர்வ்னு ஒன்று பார்த்தோம். அது எங்கே இருக்குன்னா அஸ்ஸாமில் இருக்குது. ரொம்ப முக்கியம். டிமிங் பட்காய் எலிஃபண்ட் ரிசர்வ் அஸ்ஸாமில் இருக்குது. அப்புறம் அதே மாதிரி நம்ம இன்னொன்று பார்த்தோம் ஸ்டாட்டிக்கில், ஃபெட் கப்னு ஒன்று பார்த்தோமா. ஃபெட் கப் இஸ் அசோசியேட்டட் வித் விச் கேம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. டென்னிஸ். ஃபெட் கப்னா டென்னிஸ். நெக்ஸ்ட்டு இது அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. யுனைடெட் நேஷன் அண்ட் பார்ட்னர் ஏஜென்சி யூஎன் கொடுத்துருக்காங்க. எவ்வளோனா 6.7 பில்லியன் USD வல்னரபிள் கண்ட்ரிஸு, மோஸ்ட் வல்னரபிள் கண்ட்ரிஸ் ஃபார் கொரோனா வைரஸ், அதுக்காக கொடுத்துருப்பாங்க 6.7 பில்லியன் USD. நமக்கு வந்து ஏடிபி கொடுத்துருக்காங்க 1.5 பில்லியன் USD. ரொம்ப முக்கியம். ஏடிபி மணிலா பிலிப்பைன்ஸு ஹெட்குவார்ட்டர்ஸ். ஏடிபி ஹெட்குவார்ட்டர்ஸ் மணிலா பிலிப்பைன்ஸ். நெக்ஸ்ட்டு ஓகே, இன்றைக்கி ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சு. இந்த நியூஸுங்க, இதில் ஒன்று எக்ஸ்ட்ரா சொல்லாம விட்டேன். ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். அதாவது யூஎஸ் ரெப்ரசன்டேட்டிவ் டு ஐபிஆர்டி அது ஒருத்தவங்க அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. டொனால்ட் ட்ரம்ப் அப்பாயின்மெண்ட் பண்ணார். யூஎஸ் ரெப்ரசன்டேட்டிவ் டு ஐபிஆர்டி, இன்டர்நேஷ்னல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட்டு. ஐபிஆர்டி யாருன்னா அசோக் மைக்கேல் பின்டோ. ரொம்ப ஞாபகம் வச்சுக்கோங்க, அசோக் மைக்கேல் பின்டோ அவரை தான் நாமினேட் பண்ணாங்க. அதுக்கு தான் இந்த நியூஸ் வந்தோம். நிர்மலா சீதாராமன் இவங்க வந்து ஐஎன்ஆர் யூஎஸ்டி இந்தியன் ரூபி யுனைடெட் ஸ்டேட்ஸ் டாலர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்காக, அதாவது வந்து பிஎஸ்சி என்எஸ்சி பிளாட்ஃபார்மில் அந்த ஐஎன்ஆர் யூஎஸ்டி வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரூபிலையும் டாலர்லேயும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிற ஆப்ஷன்ஸ் ஒன்று விட்டுருக்காங்க. பிஎஸ்சி என்எஸ்சி பிளாட்ஃபார்மில் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அண்டு நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அந்த பிளாட்ஃபார்ம் விட்டுருக்காங்க. ஃபஸ்ட்டு எங்கே லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா, லான்ச்டு பை இந்தியா இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்ச் அட் இன்டர்நேஷ்னல் ஃபினான்சியல் சர்வீஸ் சென்டர். இது எங்கே இருக்குன்னா கிஃப்ட் சிட்டி அகமதாபாத் குஜராத்தில் இருக்குது. இந்த இந்தியா ஐஎன்எக்ஸ் இருக்குது தெரியுமா, இந்தியா இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்சு. இது வந்து ரொம்ப முக்கியம். இது பிஎஸ்சி சப்சிடி பிஎஸ்சி பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட சப்சிடி தான் இந்த இந்தியா ஐஎன்எக்ஸ். இதுதான் இந்தியாஸ் ஃபஸ்ட் இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்சு. ரொம்ப முக்கியம். இந்தியாஸ் ஃபஸ்ட் இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்சுனா இந்த இந்தியன் ஐஎன்எக்ஸ் தான். சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று பிஎஸ்சி என்எஸ்சி பற்றி அப்படின்னு பார்த்துருவோம். ஸ்டாட்டிக்கில் கேட்பாங்க. பிஎஸ்சி பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து 1899 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதான் வந்து ஓல்டஸ்ட் இன் ஏசியா. பிஎஸ்சி பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஓல்டஸ்ட் இன் ஏசியாங்க அது. சரிங்களா? அது வந்து எங்கே இருக்குன்னா ஹெட்குவார்ட்டர்ஸ் மும்பை. அதே மாதிரி என்எஸ்சி இதோட ஹெட்குவார்ட்டர்ஸ் மும்பை தான், நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு. இது வந்து ஸ்டார்ட் பண்ணது 1992 என்எஸ்சி 1992 ஸ்டார்ட் பண்ணாங்க. என்எஸ்சி தான் ஃபஸ்ட்டு டிமெட்டரலைஸ்டு எலக்ட்ரானிக் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு. எலக்ட்ரானிக் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து என்எஸ்சி தான் ஃபஸ்ட்டு இந்தியாவில். நெக்ஸ்ட்டு இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா, சிஎஸ்ஐஆர் கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் இவங்க வந்து ட்ரையல் பண்ணுறாங்க. அதாவது வந்து கொரோனா வைரஸை ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்காக ஒரு மெடிசன் ட்ரையல்ஸ் பண்ணுறாங்க. ஃபேவி பைரவீர் அண்டு ஃபோட்டோ ஃபார்மாட்டிக்கல் ஃபேவி பைரவீர் அண்ட் ஃபோட்டோ ஃபார்மாட்டிக்கல் இந்த 2 மெடிசின் ரொம்ப முக்கியம். அப்புறம் இதே மாதிரி வந்து இஸ்ரேல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பயாலஜிக்கல் ரிசர்ச் இஸ்ரேல் வந்து அவங்க ஒரு ட்ரையல் பண்ணுறாங்க. அதே மாதிரி வேக்சின் கண்டுபிடிச்சி, அது பேர் என்னென்னா மோனோக்ளோனல் ஆன்டிபாடி அப்படின்னு சொல்லி ஒன்று டெஸ்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இஸ்ரேல். அது ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு யூஎன்இபி ஆல்ரெடி பார்த்தோன்னு நினைக்கிறேன். யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம். இது எங்கே இருக்குன்னா நைரோபி கென்யாவில் இருக்குது. இதோட ஹெட்குவார்ட்டர்ஸ் ரொம்ப முக்கியம்.
இது எதுக்காக வந்திருக்குன்னா மே 9th வந்து வேர்ல்டு மைக்ரேட்டரி டே கொண்டாடுறாங்க. மே 9th வேர்ல்டு மைக்ரேட்டரி டே. தீம் வந்து பேர்ட்ஸ் கனெக்ட் அவர் வேர்ல்டு. வேர்ல்டு மைக்ரேட்டரி டே தீம் பேர்ட்ஸ் கனெக்ட் அவர் வேர்ல்டு. யூஎன்இபி ஹெட் குவார்ட்டர்ஸ் நைரோபி கென்யா. அதே மாதிரி யூஎன்டிபின்னு இருக்கும் ஒன்று, யூஎன்டிபி யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். அது எங்கே இருக்குன்னா நியூயார்க்கில் இருக்குது. ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நெக்ஸ்ட்டு ரோடுவே டு கைலாஸ் மன்சரோவர். இது திபத்தில் இருக்குங்க. இது ரொம்ப முக்கியம். கைலாஸ் மன்சரோவர் இது வந்து பில்கிரிம் போகிறதுக்காக விட்டுருக்காங்க. பில்கிரிம்ஸு பாத யாத்திரை போகிறதுக்காக திபத்தில் இருக்குது. அது என்னென்னா 80 கிலோமீட்டர்ஸு க்ரூசியல் ரோடு கனெக்டிங் லிப்புலேக் பாஸ் அண்ட் தர்ச்சுலா இன் உத்தரகாண்ட். லிப்புலேக் பாஸ் தர்ச்சுலா, அதுக்கு அங்கேருந்து அங்கே போகிறதுக்காக வந்து ஒரு ரோடு வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ரோடு புதுசாக பண்ணியிருக்காங்க. லிப்புலேக் பாஸ் இது எங்கே இருக்குன்னா இது உத்தரகாண்டில் இருக்குது. இதை யார் இனாகிரேட் பண்ணதுன்னா டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அவர் தான் வந்து இனாகிரேட் பண்ணார். இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது பிஆர்ஓ. பிஆர்ஓனா தெரியுமா? பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன், அதான் பிஆர்ஓ. ஸோ இதே மாதிரி நம்மளுக்கு இன்னும் 2 பாஸ் முக்கியமான பாஸு சிப்கிலா பாஸ்ன்னு படிச்சிருப்போமா? சிப்கிலா பாஸு அது எங்கே இருக்குன்னா ஹிமாச்சலில் இருக்குது. சிப்கிலா பாஸ் ஹிமாச்சலில் இருக்குது. அப்புறம் இதே மாதிரி நதுலா பாஸ்ன்னு ஒன்று பார்த்துருப்போம். நாதுலா பாஸ் NATHULA நதுலா பாஸ் இது எங்கே இருக்குன்னா சிக்கிமில் இருக்குது. ரொம்ப முக்கியம் இந்த 2 பாஸும். நெக்ஸ்ட்டு சர்ஃபாக்ஸி ஆக்ட் பேங்கிங் நியூஸ். இது ரொம்ப முக்கியம். சர்ஃபாக்ஸி ஆக்ட்னா எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து பேங்க்கு, அதாவது கமர்ஷியல் பேங்க் தான் அப்ளிகபிள் ஆயிருந்துச்சு சர்ஃபாக்ஸி ஆக்ட். ஃபர்ஸ்ட் சர்ஃபாக்ஸி ஆக்ட்னா என்னன்னு சொல்லிடுறேன். அதாவது வந்து நம்ம லோன் வாங்கிட்டு நம்மளால கட்ட முடியல, டிஃபால்ட் ஆயிடுச்சுன்னா பேங்க் வந்து சர்ஃபாக்ஸி ஆக்ட் மூலியமா AMC அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ARC அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிகிட்ட கொடுத்துட்டு அவங்க மூலயமா லோனை ரெக்கவர் பண்ணுறதுக்காக இந்த ஆக்ட் மூலயமா பேங்க் வந்து கொடுப்பாங்க. அவங்க அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வந்து நம்மக்கிட்ட லோனை திரும்ப பெற்று பேங்க்கிட்ட கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்காக வந்து சர்ஃபாக்ஸி ஆக்ட் வரும். இது வந்து ஆக்சுவலாக பேங்க்குக்கு தான் வந்து அப்ளிகபிளாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பேங்க்னா கமர்ஷியல் பேங்க் மட்டும். இப்போ கோஆப்ரேட்டிவ் பேங்க்கு இது அப்ளிகபிள். ரொம்ப முக்கியம். கோஆப்ரேட்டிவ் பேங்க்கு இது இப்போ அப்ளிகபிள் ஆயிடுச்சு. இதான் சர்ஃபாக்ஸி ஆக்ட். இது ஃபுல் ஃபார்ம் வந்து தெரியும்னு நினைக்கிறேன். அதை கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்ஃபாக்ஸி ஆக்ட்டை. ஸோ வந்து சர்ஃபாக்ஸி ஆக்ட் பற்றி பார்ப்போம். அது என்னன்னா சர்ஃபாக்ஸி ஆக்ட் வந்து பிலோ 1 லேக்னா அப்ளிகபிள் கிடையாது. நம்ம லோன் வாங்குறது வந்து பிலோ 1 லேக்னா அப்ளிகபிள் கிடையாது. அபோவ் 1 லேக் மட்டும் தான் அப்ளிகபிள். இது ரொம்ப முக்கியம். ஆர் நம்ம வேர் ரிமைனிங் டெப்ட் இஸ் பிலோ 20% ஆஃப் தி பிரின்சிபல். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதாவது நம்ம இப்போ 100 ரூபா வந்து லோன் வாங்கியிருக்கோம்னா நம்ம 81 ரூபா 81 rupees வந்து பே பண்ணிட்டோம், மீதி 19 rupees தான் இருக்குது. அப்படி இருந்து நம்ம கட்டாம விட்டோம்னா இது அப்ளிகபிள் கிடையாது சர்ஃபாக்ஸி ஆக்ட். புரியுதாங்க? 20% ஆஃப் பிரின்சிபல் மட்டும் பாக்கி இருந்துச்சுன்னா, பிலோ 20% ஆஃப் பிரின்சிபல் பாக்கி இருந்தால் அப்ளிகபிள் கிடையாது சர்ஃபாக்ஸி ஆக்ட் மூலயமா. நெக்ஸ்ட் நியூஸ் AIIB ஏசியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்கு. இது எங்கே இருக்குன்னா ஹெட் குவார்ட்டர்ஸ் பீஜிங் சைனாவில் இருக்குது. அவங்க வந்து $500 million கொடுத்துருக்காங்க இந்தியாவுக்கு கொரோனா வைரஸ்க்காக. அவங்க எது கொடுத்துருக்காங்க? இந்த எமர்ஜென்சி ரெஸ்பாண்ட் அண்டு ஹெல்த் சிஸ்டம்ஸ் ப்ரிப்பேர்டன்ஸ் ப்ராஜெக்ட் இதுக்கு தான் கொடுத்துருக்காங்க AIIB. அந்த ப்ராஜெக்ட் என்னென்னா, இந்த ப்ராஜெக்ட் ஆல்ரெடி இந்தியன் கவர்மெண்ட் வந்து 15,000 crores rupees வந்து அதில் அலாக்கேட் பண்ணியிருக்காங்க. அதுக்காக எல்லாமே வந்து கோவிடுக்காக தான், கொரோனா வைரஸ்க்காக தான். அதே மாதிரி ADP 1.5 பார்த்தோம். ADP 1.5 million கொடுத்துருக்காங்க. அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் மணிலா பிலிப்பைன்ஸு. அப்புறம் இன்னொன்று பார்த்தோம். அப்புறம் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஏஜென்சிஸ் ஃபார் இன்டர்நேஷ்னல் டெவலப்மெண்ட்டு USAID யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஏஜென்சி ஃபார் இன்டர்நேஷ்னல் டெவலப்மெண்ட்டு. அவங்க வந்து எவ்வளோ டோட்டலாக 4.9 million கொடுத்துருக்காங்க. இப்போ ரீசெண்டாக 3 million கொடுத்தாங்க. ஆனால் டோட்டல் 4.9 million கொடுத்துருக்காங்க இந்தியாவுக்கு. அப்புறம் அதே மாதிரி வந்து வேர்ல்டு பேங்க்கு அவங்க வந்து 400 million கொடுத்துருக்காங்க. வேர்ல்டு பேங்க் கூட ஐபிஆர்டினா தெரியும். ஐபிஆர்டி வேர்ல்டு பேங்க் கூட சப்சிடி ஐபிஆர்டி 400 million கொடுத்துருக்காங்க. எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா மெரைன் அண்ட் கோஸ்டல் பாப்புலேஷனை காப்பாற்றுறதுக்காக கொடுத்துருக்காங்க 400 million. நெக்ஸ்ட் நியூஸ் டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸு. அவங்க வந்து பார்ட்னர் டாமினிகோ பிஸா அண்ட் ஜொமேட்டோ கூட வந்து பார்ட்னர் வச்சுருக்காங்க. எதுக்காகனா நமக்கு இந்த லாக்டவுனில் ஸ்டெடி சப்ளை ஆஃப் எசென்சியல் ப்ராடக்ட்ஸு குட்ஸு அதை வந்து சப்ளை பண்ணுறதுக்காக இவங்க 2 பேரும் பார்ட்னர் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் COIR போர்டு
இவங்க வந்து எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. ஐஐடி மெட்ராஸ் கூட, ரொம்ப முக்கியம், ஐஐடி மெட்ராஸ் கூட பண்ணியிருக்காங்க. இந்த கொயர் போர்டு அப்படின்னா என்னென்னா, அது ஒன்றும் கிடையாது, கோகனட் ஃபைபர் மூலயமா இவங்க ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அதாங்க. அது எம்எஸ்எம்இ மினிஸ்ட்ரி கீழே வரும். இந்த கொயர் போர்டுன்றது எம்எஸ்எம்இ மினிஸ்ட்ரி கீழே வரும். அது வந்து கோகனட் ஃபைபர் மூலயமா இவங்க வந்து ஏதாவது குட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க, அதான் அந்த கொயர் போர்டு. ஐஐடி மெட்ராஸ் வந்து எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்காக. நெக்ஸ்ட்டு FHRAI FSSAI அவங்க 2 பேரும் சைன் அப் பண்ணியிருக்காங்க. FHRAI அப்படின்னா ஃபெடரேஷன் ஆஃப் ஹோட்டல் அண்ட் ரெஸ்டாரண்ட் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா. ஃபெடரேஷன் ஆஃப் ஹோட்டல் அண்ட் ரெஸ்டாரண்ட் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா. அப்புறம் FSSAIனா எல்லாருக்குமே தெரியும், ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. இது ரெண்டோட ஹெட் குவார்ட்டர்ஸுமே நியூ டெல்லியில் இருக்குது. அவங்க 2 பேரும் வந்து எதுக்காகனா ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்து நடத்தியிருக்காங்க. கோவிடுக்காக, ப்ரிப்பேர்டன்ஸ்க்காக, கொரோனா வைரஸ்க்காக தான் நடத்திருக்காங்க. ரொம்ப முக்கியம். ரெண்டோட ஹெட் குவார்ட்டர்ஸும் நியூ டெல்லி தான். அப்புறம் இதே மாதிரி வந்து நம்ம நிறையா பார்த்துருப்போம். ஆயுராக்ஸான ஆயுர்வேதா இன்ஸ்டியூட்டும் டெல்லி போலீஸும் சேர்ந்து, டெல்லி போலீஸுங்க ரொம்ப முக்கியம், ஆயுராக்ஸான ஒரு இனிஷியேட்டிவ், அதுவும் ஆயுராக்ஸா அப்படின்னு விட்டுருப்பாங்க. அப்புறம் ஜல் சக்தி மினிஸ்ட்ரி இருக்காங்க தெரியுமா, சக்தி மினிஸ்ட்ரி, அவங்க ஐடியாத்தான் IDATHON ஐடியாத்தான் ஒரு இனிஷியேட்டிவ் விட்டுருப்பாங்க. அது எதுக்குன்னா ரிவர் மேனேஜ்மெண்ட்டுக்காக விட்டுருப்பாங்க. நெக்ஸ்ட் நியூஸ், விஸ்டா ஈக்விட்டி பார்ட்னர்ஸு இவங்க வந்து ரிலையன்ஸ் ஜியோ பிளாட்ஃபார்மில் 2.32% ஸ்டாக் வாங்கிட்டாங்க. ரொம்ப முக்கியம், 2.32% ஸ்டாக் ஃபார் 11,367 crore, 11,367 கோடிக்கு வந்து வாங்கியிருக்காங்க. விஸ்டா ஈக்விட்டி எங்கே இருக்குன்னா அது யூஎஸில் இருக்குது. இந்த நியூஸ் நிறையா, இந்த மாதிரி நியூஸ் நம்ம பார்த்துக்கிட்டே வரும். ரிலையன்ஸ்னால இந்த நியூஸ் எடுத்திருக்கோம். ரிலையன்ஸ் கொஞ்சம் இந்தியாவில் முக்கியமானதா, ஸோ அதனால எடுத்திருக்கோம். இதுக்கு முன்னாடி ரிலையன்ஸ் பற்றி நம்ம 2 நியூஸ் பார்த்துருப்போம், அது என்னன்னு பார்த்துருவோம் இப்போ. அதே மாதிரி ரிலையன்ஸ் பிபி மொபைலிட்டின்னு ஒரு கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனியில் 49% ஸ்டாக்கை வந்து யார் வாங்கிட்டான்னா பிபி குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கிட்டாங்க. இது யூகே பேஸ்டு கம்பெனி, 49% ஸ்டாக் வாங்கியிருக்காங்க. அப்புறம் அதே மாதிரி ரிலையன்ஸ் ஜியோ பிளாட்ஃபார்மில் 1.15% ஸ்டாக்கு, 1.15% ஸ்டாக் யார் வாங்கியிருக்காங்கன்னா யூஎஸ் சில்வர் லேக் கம்பெனி வாங்கியிருக்காங்க. ரிலையன்ஸ் ஜியோ பிளாட்ஃபார்மில் 1.15% ஸ்டாக்கை ரிலையன்ஸ், அதாவது யூஎஸ் சில்வர் லேக் அவங்க வந்து வாங்கிட்டாங்க. நெக்ஸ்ட் நியூஸ், இந்த நியூஸ் எதுக்கு எடுத்துருக்கோன்னா ஸ்டாட்டிக்காக எடுத்திருக்கோம். நெட்ரவள்ளி சாங்சுரி அது எங்கே இருக்குன்னா கோவாவில் இருக்குது. நெட்ரவள்ளி சாங்சுரி அண்ட் தி ரிவர் ஜுவாரி அதுவும் கோவாவில் தான் இருக்குது. நெட்ரவள்ளி அங்கே வந்து பிளாக் பேந்தர் வந்து புதுசாக ஒன்று பார்த்துருக்காங்க, வந்திருக்குங்க. ஸோ அதனால இது நியூஸில் வந்திருக்கு. நெட்ரவள்ளி சாங்சுரினா கோவான்னு அடிச்சிருங்க. அப்புறம் அதே மாதிரி இந்த ரிவர் வந்து தெரியுமா நெட்ரவதி, இந்த நெட்ரவதி ரிவர் வந்து இந்த ரிவர் ஜவுரி ரிவரோட ட்ரிபியூட்டரி தான் நெட்ரவதி ரிவர். ஸோ வந்து இந்த மாதிரி தான் கேட்பாங்க கொஸ்டினில், கரண்ட் அஃபேர்ஸில் வரதை. மங்களூரு இஸ் ஆன் தி பேங்க் ஆஃப் ரிவர் நெட்ரவதி, அதாவது விச் சிட்டி இஸ் ஆன் தி பேங்க் ஆஃப் ரிவர் நெட்ரவதி அப்படின்னு கேட்டுருவாங்க. மங்களூரு அடிச்சிருங்க, 1 மார்க்கு. நெக்ஸ்ட்டு அப்புறம் இதே மாதிரி நம்ம கூகுளி ரிவர் பார்த்தோமா நேற்று, ஹூக்ளி ரிவர் வந்து அந்த ரிவர் பேங்க்கில் கொல்கத்தா சிட்டி இருக்குது, அதுவும் ரொம்ப முக்கியம், வெஸ்ட் பெங்கால். நெக்ஸ்ட்டு இந்த நியூஸ் ரொம்ப முக்கியம், வேர்ல்டு ஹேண்ட் ஹைஜீன் டே. கொரோனா வைரஸ்னால ரொம்ப முக்கியம், ஹேண்ட் ஹைஜீனாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வேர்ல்டு ஹேண்ட் ஹைஜீன் டே May 5. 5 ஃபிங்கர் இருக்கா நமக்கு, 5 ஃபிங்கர் இருக்குது. ஸோ வேர்ல்டு ஹேண்ட் ஹைஜீன் டே மறக்காத நினைக்கிறேன். 5 ஃபிங்கர்ஸ் May 5 வேர்ல்டு ஹேண்ட் ஹைஜீன் டே. தீம் வந்து சேவ் லைஃப்ஸ், க்ளீன் யுவர் ஹேண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் நியூஸ், பிரவசி ராகத் மித்ரா ஆப்பு யார் லான்ச் பண்ணதுன்னா சிஎம் ஆஃப் உத்தரப்பிரதேஷ் யோகி ஆதித்யநாத் லான்ச் பண்ணியிருக்காரு. இது எதுக்கு லான்ச் பண்ணியிருக்காருன்னா அது கொரோனா வைரஸ்க்காக தான் லான்ச் பண்ணியிருக்காரு. அதாவது அது மூலயமா வந்து ஆலோசனை சொல்லுவாங்க. அப்புறம் இது ஒரு நியூஸ், யூபி இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டு இந்த கண்ட்ரி டு ப்ரொவைட் பெட்ஸ் வித் வென்டிலேட்டர் இன் ஆல் 75 டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் தி ஸ்டேட்டு. எல்லா ஹாஸ்பிட்டல்லையுமே வந்து 75 டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. அந்த எல்லா ஹாஸ்பிட்டல்லையுமே பெட்ஸ் வித் வென்டிலேட்டர் அச்சீவ் வச்சுருக்காங்க யூபி உத்தரப்பிரதேஷ் ஸ்டேட்டு. இது ரொம்ப முக்கியம். அப்புறம் இதே மாதிரி யூனியன் கவர்மெண்ட் வந்து ஆரோக்கியா சேது ஆப்னு ஒன்று விட்டது பார்த்துருப்போம். ஆரோக்கியா சேது ஆப்பு
அந்த ஆப் எல்லாத்துக்கும் தெரியும். பட் அந்த ஆப்பில் மொத்தம் 11 லாங்குவேஜ் இருக்குது, ரொம்ப முக்கியம். 11 லாங்குவேஜ், 10 இந்தியன் லாங்குவேஜ் ப்ளஸ் 1 இங்கிலீஷ் லாங்குவேஜ், மொத்தம் 11 லாங்குவேஜ் ஆரோக்கிய சேது ஆப்பில். அப்புறம் அதே மாதிரி எக்ஸிட் ஆப்னு வெஸ்ட் பெங்கால் விட்டுருப்பாங்க, அது ரொம்ப முக்கியம். எக்ஸிட் ஆப்பு வெஸ்ட் பெங்கால். நெக்ஸ்ட் நியூஸ், மே 9 மகரணா டே, அதாவது மகரணா பிரதாப் சிங் அவரோட பர்த்டே தான் வந்து மே 9. அவர் யாருன்னா 13th கிங் ஆஃப் மீவர், ராஜஸ்தான் கிங். அவரோட பர்த்டே தான் அது, மே 9, மகரணா பிரதாப் சிங். நெக்ஸ்ட்டு, சிஎஸ்ஐஆர் என்எம்ஐடிஎல்ஐ நியூ மில்லினியம் இந்தியன் டெக்னாலஜி, இந்த இருக்குது பார்த்தீங்கன்னா, நியூ மில்லினியம் இந்தியன் டெக்னாலஜி லீடர்ஷிப் இனிஷியேட்டிவ். சிஎஸ்ஐஆர் அவங்களும் சேர்ந்து ஹியூமன் மோனோக்ளோனல் ஆன்டிபாடி அதை வந்து டெவலப் பண்ணுறதுக்காக எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. HMABSன்னு அடிச்சுங்க. சிஎஸ்ஐஆரும் NMITLI நியூ மில்லினியம் இந்தியன் டெக்னாலஜி லீடர்ஷிப் இனிஷியேட்டிவ், ஹியூமன் மோனோக்ளோனல் ஆன்டிபாடி. இது வந்து என்ன, கொரோனா வைரஸ்க்காக தான், நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்காக வந்து ரீசர்ச் போய்கிட்டு இருக்கு. இப்போ இதே மாதிரி நியூஸ்லாம் இதே மாதிரி சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் அண்ட் அரோமேட்டிக் பிளான்ட்டு, சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் அண்ட் அரோமேட்டிக் பிளான்ட்டு, அது லக்னோவில் இருக்குது. இவங்க வந்து ரெண்டு விட்டுருக்காங்க, இது அது என்னென்னா சிரப், சிஐஎம் பவுசாக் அப்படின்னு ஒன்று, ஹெர்பல் காஃப் சிரப்பு, இது ரெண்டையும் விட்டுருக்காங்க. CIMA, அதாவது சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் அண்ட் அரோமேட்டிக் பிளான்ட்டு, அவங்க விட்டுருக்காங்க. அந்த நியூஸ் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் நியூஸ், டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங், இவர் வந்து என்னென்னா 9304 9304 போஸ்ட்டை வந்து கேன்சல் பண்ணிட்டார். அதாவது மிலிட்ரி இன்ஜினியரிங் சர்வீஸ் ரெக்யர்மெண்ட்டில் 9304 போஸ்ட்டை வந்து அபாலிஷன் பண்ணியிருக்காரு. இது யார் இந்த ரெக்கமெண்டேஷன் பண்ணதுன்னா செக்காத்தர் கமிட்டி, இது ரொம்ப முக்கியம். செக்காத்தர் கமிட்டி அவர் தான் பண்ணியிருக்காரு, டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் நியூஸ், கமமரேட்டிவ் ஸ்டாம்ப் விட்டுருக்காங்க. யார் விட்டுருக்காங்க, WHO, யுனைடெட் நேஷன் போஸ்டல் ஏஜென்சி அண்டு WHO ரெண்டு பேரும் சேர்ந்து ஸ்டாம்ப் விட்டுருக்காங்க. எதுக்காகனா 40th anniversary ஆஃப் எரடிகேஷன் ஆஃப் ஸ்மால் பாக்ஸ், அதுக்காக அன்னைக்கு விட்டுருக்காங்க. 40th anniversary ஸ்மால் பாக்ஸ் எரடிகேஷனுக்காக கமமரேட்டிவ் ஸ்டாம்ப்பு. எப்பயுமே யார் விடுவானா, UNPA தான் விடுவாங்க ஸ்டாம்ப்பு. இந்த UNPA வந்து 3 ஆஃபீஸ் இருக்குது, ஹெட் ஆஃபீஸ் இருக்குது. நியூயார்க்கு, ஜெனீவா அண்ட் வியனாவில் இருக்குது UNPA. இது ரொம்ப முக்கியம். நியூயார்க், ஜெனீவா அண்ட் வியனா 3 இடத்துல இருக்குது. ஆக்சுவலாக இந்த நியூஸ் ரொம்ப முக்கியம், ஸ்டாட்டிக் நியூஸு. டார்கெட் 0ன்னு வந்து இந்தியா வந்து லான்ச் பண்ணாங்க 1974 வந்து இந்தியன் கவர்மெண்ட் லான்ச் பண்ணாங்க. எதுக்காகனா டு எராடிகேட் ஸ்மால் பாக்ஸு டார்கெட். டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்காங்க. யார் கூடனா டாடா பவர் ஸ்ட்ராட்டஜிக் இன்ஜினியரிங் டிவிஷன் TPSCD கூட டிஃபென்ஸ் மினிஸ்டர் யாருன்னா ராஜ்நாத் சிங்கு. ஸோ அவரோட கான்ஸ்டிடுவன்சி ரொம்ப முக்கியம். ஸோ அவங்க வந்து ஒரு 1200 crore வந்து ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்காங்க டாடா பவர் ஸ்ட்ராட்டஜிக் இன்ஜினியரிங் டிவிஷன் கூட. எதுக்காகனா டு மாடர்னைஸ் 37 ஏர்ஃபீல்ட்ஸ் ஃபார் இந்தியன் ஏர்ஃபோர்ஸு, இந்தியன் நேவி அண்ட் இந்தியன் கோஸ்ட் கார்டு. இந்த 3 ஏர்ஃபீல்ட்ஸு 37 ஏர்ஃபீல்ட்ஸை மாடர்னைஸ் பண்ணுறாங்க, அதுக்காக சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி நம்ம இன்னொரு நியூஸ் பார்த்தோம். அதாவது DRDOவுக்கு கீழே ஆல்ரெடி பார்த்ததான், DRDOவுக்கு கீழே செயல்படுற பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட்னு ஒரு கம்பெனி, ஹைதராபாத் கம்பெனி. அவங்க வந்து IIT கான்பூர் கூட MOU சைன் பண்ணி வென்டிலேட்டர் ஒன்று தயாரித்தாங்க கொரோனா வைரஸ்க்காக. வென்டிலேட்டர் IIT கான்பூர் ப்ளஸ் பாரத் டைனமிக்ஸ் வென்டிலேட்டர் தயாரித்தாங்க, அதுவும் முக்கியம். நெக்ஸ்ட்டு, இந்த நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிரணவாயு ப்ரோக்ராம் கர்நாடகா. பிரணவாயு ப்ரோக்ராம், வாயுனாவே கேஸு ஏரு சம்மந்தப்பட்டது தான் வாயுனாவே. பிரணவாயு ப்ரோக்ராம்னா கர்நாடகா அடிச்சுருங்க. அது எதுக்காகனா டு செல்ஃப் எக்ஸாமின் ரெஸ்பிரேட்டரி ஹெல்த் டு ப்ரொடெக்ட் பீப்புள் ஃப்ரம் COVID-19. அதாவது நம்ம ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தை எப்படிலாம் வந்து பாதுகாத்துக்கலாம் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் நடத்திருக்காங்க கர்நாடகா, பிரணவாயு ப்ரோக்ராம். இப்போ இதே மாதிரி இன்னொரு வாயு கேஸ் லீக் ஆயிடுச்சுன்னு படித்தோம். வாயு கேஸ் விசாகப்பட்டினத்தில் அந்த கேஸ்னால மக்களுக்கு நிறையா பாதிச்சிச்சு. அங்கே இருக்க மக்களுக்கு விசாகப்பட்டினம் கேஸ் ஸ்ட்ராட்டஜி இப்போ
பார்த்தோம். அந்த கேஸ் நேம் என்னென்னா ஸ்டைரின், அதையும் பார்த்துக்குங்க. ஸ்டைரின், STYRENE, ஸ்டைரினு, ஸ்டைரின் கேஸ். இது கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு ரூல் 44G ஆஃப் இன்கம் டேக்ஸ் ரூல்ஸ் 1962, ரொம்ப முக்கியம். இயர் 1962 ரூல் 44G அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க புதுசாக, ஏதோ ஒன்று அதில் ஆட் பண்ணியிருக்காங்க. அது எதுக்கு கீழே வரும்னா, அது எதுக்காகனா மல்டிநேஷ்னல் கார்பரேஷன் டேக்ஸ் டிஸ்பியூட்ஸு, இந்த டிஸ்பியூட்ஸு, இந்த ப்ராப்ளம், டேக்ஸ் ப்ராப்ளம் வரும் தெரியுங்களா, டேக்ஸ் பிரச்சனை கட்டாமல் இருக்கிற ப்ராப்ளம் வரும். ஸோ அதை வந்து தீர்க்கிறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. அண்டர் MAP மியூச்சுவல் அக்ரிமெண்ட் ப்ரொசீஜர், இது கேட்பாங்க ஃபுல் ஃபார்மு, மியூச்சுவல் அக்ரிமெண்ட் ப்ரொசீஜர். CBDT தான் இந்த இதை வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டேக்ஸு. சரிங்களா? அந்த டிஸ்பியூட்ஸ் எல்லாமே இப்போ 24 மந்த்ஸுக்குள்ளேயே வந்து சரி பண்ணிடுவாங்க. அந்த ஒரு பிரச்சனை இருக்குதுலாம் டேக்ஸ் டிஸ்பியூட்ஸை 24 மந்த்ஸ், அதாவது 2 இயர்ஸ்க்குள்ளேயே பிரச்சனையை தீர்த்துருவாங்க. அதுக்காக தான் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு 74% ஸ்டாக்கு இன் சீக்வென்ட் சயின்டிஃபிக் லிமிடெட். அது யார் வாங்கியிருக்காங்கன்னா கர்லேலி குரூப், US கர்லேலி குரூப் வாங்கியிருக்காங்க. இந்த சீக்வென்ட் சயின்டிஃபிக் லிமிடெட் இவங்க வந்து நம்ம எதுக்காக எடுத்துருக்கோம்னா, இவங்க வந்து ஒரு ஃபேமஸான கம்பெனி, லார்ஜஸ்ட் அனிமல் ஹெல்த் கேர் கம்பெனி இன் இந்தியா. ஸோ அதனால தான் எடுத்திருக்கோம். இது முக்கியமானதாக எடுக்கணும். இந்த ரிலையன்ஸு இந்த மாதிரி அவங்களாம் வந்து முக்கியமான கம்பெனி, அதனால தான் அதெல்லாம் நியூஸில் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். இதே மாதிரி இதுக்கு முன்னாடி பார்த்தோம், ரிலையன்ஸில் 49, அதாவது ரிலையன்ஸ் BB மொபைலிட்டி, ரிலையன்ஸ் BB மொபைலிட்டி லிமிட்டெடில் 49% ஸ்டாக் யார் வாங்கியிருக்காங்கன்னா BB குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட், BB குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி, UK பேஸ்டு கம்பெனி, அவங்க வாங்கியிருக்காங்க 49%. அதே மாதிரி US சில்வர் லேக் கம்பெனி, அவங்களும் ரிலையன்ஸ் ஜியோ பிளாட்ஃபார்மில் 1.15% ஸ்டாக் வாங்கியிருக்காங்க. US சில்வர் லேக்கு ரிலையன்ஸ் ஜியோ பிளாட்ஃபார்மில், நல்லா ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட் நியூஸ், கிளேசோ ஸ்மித் கிளைன் அவங்க வந்து ஹிந்துஸ்தான் யூனிலிவருக்கு செல் பண்ணியிருக்காங்க. எவ்வளோனா ஸ்டாக்கு 5.7% ஸ்டாக்கை சென்ட் பண்ணிட்டாங்க. அது ஒரு பிரிட்டிஷ் மல்டிநேஷ்னல் கம்பெனி. இந்த அமௌண்ட் பார்த்துங்க, $3.35 பில்லியன், இவ்வளோ அமௌண்ட்டு செல் பண்ணியிருக்காங்க. ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் நியூஸ், பப்ளிக் செக்டார் பேங்க் வந்து ₹5.66 lakh crore, இவ்வளோ வந்து மார்ச் ஏப்ரல் இந்த லாக்டவுனில் இவ்வளோ லோன் கொடுத்துருக்காங்களாம் பப்ளிக் செக்டார் பேங்க்கு. பப்ளிக் செக்டார் பேங்க்கு வந்து இப்போ கம்மியாகிடுச்சு, அதாவது மெர்ஜருக்கு அப்புறம் கம்மியாயிடுச்சு. எத்தனை பேங்க் இருக்குதுன்னு பார்த்துக்குங்க, கேட்பாங்க. அது எந்த பேங்க் எதோட மெர்ஜர் ஆகிருக்கு அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கணும். ஸோ நம்ம பார்த்துருந்தோம், அதாவது ஓரியண்டல் பேங்க் ஆஃப் காமர்ஸும் யுனைடெட் பேங்க் ஆஃப் இந்தியா, இது ரெண்டும் வந்து பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் கூட மெர்ஜர் ஆகிட்டாங்க. அதே மாதிரி அலகாபாத் பேங்க் அவங்களும் இந்தியன் பேங்க்கும் மெர்ஜ் ஆயிடுச்சு. அப்புறம் அதே மாதிரி சிண்டிகேட் பேங்க்கும் கனரா பேங்க்கும் மெர்ஜ் ஆகிட்டாங்க. சிண்டிகேட் பேங்க்கும் கனரா பேங்க்கும் மெர்ஜ் ஆயிடுச்சு. இந்த நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்ஐஆரும் சென்ட்ரல், அதாவது CSR தான் இது, அது கீழே தான் இருக்குது, சென்ட்ரல் ஃபுட் டெக்னாலஜிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட். இது எங்கே இருக்குன்னா மைசூர், ஹைதராபாத்தில் இருக்குது. அவங்க வந்து ஒரு ஸ்பைருலினா கிரவுண்ட்நட் சிக்கி அப்படின்னு ஒன்று வந்து தயாரிச்சிருக்காங்க. அது கடலை மிட்டாய் தான் அதுக்கு நேமு. இந்த சிக்கினா அது எதுக்குன்னா நம்மளோட இம்யூனிட்டி சிஸ்டத்தை பூஸ்ட் பண்ணுங்க, அதுக்காக தான். இந்த கொரோனா சுச்சுவேஷனில் ஹெட் குவார்ட்டர்ஸ் மைசூர் பாக்கு நமக்கு தெரியுமா, மைசூர் பாக்கு இந்த ஃபுட்டுன்னு வந்திருக்கா. ஸோ அப்படின்னா வச்சுக்கோங்க, மைசூர் ஹெட் குவார்ட்டர்ஸு. அப்புறம் இதே மாதிரி சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிசினல் அண்ட் அரோமேட்டிக் பிளான்ட்டு லக்னோவில் இருக்குது. சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிசினல் அண்ட் அரோமேட்டிக் பிளான்ட் லக்னோவில் இருக்குது. இவங்க வந்து 2 சிரப்பு வந்து விட்டுருந்தாங்க கொரோனா வைரஸ்க்காக. 2 சிரப்பு நேம் என்னென்னா CAM பவுசாக்கும் ஹெர்பல் காஃப் சிரப்பு 2 விட்டுருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டாட்டிக்காக எடுத்துருக்கோம், தெர்மல் பவர் ஸ்டேஷன், அதாவது விந்தியாஞ்சல் மத்திய பிரதேசில் இருக்குது, தல்ச்சர் கனிகா ஒடிசாவில் இருக்குது, சிப்பட் சத்தீஸ்கர் அங்கே இருக்குது. ரொம்ப முக்கியம். எதுக்காக நியூஸில் வந்துச்சுன்னா 100% பிளான்ட் லோட் ஃபேக்டர், அதாவது 100% ப்ராடக்ஷன் அச்சீவ் பண்ணிட்டாங்க. ப்ராடக்ஷன் அச்சீவ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த நியூஸும் முக்கியம்.
கொல்டம் தெர்மல் பவர் பிளான்ட் புதுசாக இருக்குது கேட்பாங்க. ஹிமாச்சல் பிரதேசில் இருக்குங்க. இது எதுக்காகனா இது இது வந்து இந்த FY 2020 பெஸ்ட் எமர்ஜிங் தெர்மல் பிளான்ட்டுங்க கொல்டம் ஹிமாச்சல் பிரதேஷ். இப்போ இதே மாதிரி டீஹிங் பட்காய் அப்படின்னு சொல்லி ஒரு எலிஃபென்ட் ரிசர்வ் பார்த்தோம். அது எங்கே இருக்குன்னா அசாமில் இருக்குது. நெக்ஸ்ட்டு இது ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க, ஹை லெவல் கமிட்டி ஹெட்டட் பை சி ரங்கராஜன். இவர் யாருன்னா RBI கவர்னரு. யார் போட்டிருக்காங்கன்னா தமிழ்நாடு போட்டிருக்காங்க. எதுக்காக போட்டிருக்காங்கன்னா டு இம்ப்ரூவ் ஃபிஸ்கல் பொசிஷன் அண்ட் ஃபிஸ்கல் பாலிசி. அதாவது இந்த கொரோனா வைரஸ் சுச்சுவேஷனில் வந்து எக்கனாமி ரொம்ப டவுன் ஆயிடுச்சா, ஸோ அதுக்காக ஒரு ஃப்ரேம் ஒர்க் ஏதாவது கொடுப்பாரு ரங்கராஜன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதே மாதிரி யக்னபிரியான்னு ஒருத்தவங்களை பார்த்தோம், யக்னபிரியா பாரத். இவங்க வந்து IRDA போட்டுச்சு யக்னபிரியா பாரத்தை. எதுக்காக போட்டுச்சுன்னா, அதாவது வந்து இன்சூரன்ஸ் பிஸ்னஸில் வந்து ஏதாவது லாஸ் ஆகிட்டு பிஸ்னஸை வந்து அப்படியே இழுத்து மூட்டு போயிடக்கூடாது. ஸோ அதுக்காக இவங்க ஒரு ஃப்ரேம் ஒர்க் பண்ணி தரணும்னு சொல்லி IRDA போட்டாங்க, இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. அவங்க போட்டாங்க. அது வந்து எப்படின்னு எதுக்கு போட்டாங்கன்னா ஸ்டாண்டர்ட் ப்ரொஃபஷனல் இன்டிமிட்டி பாலிசி, அதுக்கு ஹெட் யக்னபிரியா பாரத். நெக்ஸ்ட் மிஷன் சாகர் வந்து யார் விட்டதுன்னா டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியும் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியும் விட்டாங்க. இது யார் விட்டான்றது ரொம்ப முக்கியம். டிஃபென்ஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் 2 பேரும் சேர்ந்து விட்டுருக்காங்க. எதுக்காகனா HCQ டேப்லெட் வந்து அனுப்புகிறாங்க மாலத்தீவ்ஸ், மடகாஸ்கர், சிச்சிலிஸ் அண்ட் கோமரஸ்க்கு. ஹைடாக்சி குளோரோக்வின் டேப்லெட் அதை அனுப்புகிறாங்க. ஸோ இதே மாதிரி கருடா, சமுத்திர சேது, அப்புறம் வந்தே பாரத் மிஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோமா, இது எல்லாமே வந்து இந்தியன் கவர்மெண்ட் விட்டது தான். எதுக்காகனா நம்ம இந்தியன்ஸ் வந்து இந்த லாக்டவுன்னால ஃபாரினில் மாட்டிக்கிட்டாங்களா, அவங்களை கூட்டி வரதுக்காண்டி விட்டது. கருடா, சமுத்திர சேது, வந்தே பாரத் மிஷன். நெக்ஸ்ட்டு இது ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க. யாருன்னா ICMR, இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் அண்ட் பாரத் பயோடெக் இன்டர்நேஷனல் லிமிடெட். ஹைதராபாத்தில் இருக்காது பாரத் பயோடெக் இன்டர்நேஷனல் லிமிடெட். எதுக்காகனா வேக்சின் கண்டுபிடிக்கிறதுக்காக கொரோனா வைரஸ்க்கு. அதாவது அது எங்கே கண்டுபிடிக்க போகிறாங்கன்னா நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் வைராலஜி புனேல இருக்குது. இது ரொம்ப முக்கியம் ஹெட் குவார்ட்டர்ஸு, NIV புனே. நெக்ஸ்ட் நியூஸ், டிஃபென்ஸ் ரீசர்ச் அல்ட்ராவயலட் சானிடைசர் அப்படின்னு ஒரு சானிடைசர் கண்டுபிடிச்சிருக்காங்க. DHRUVS ரொம்ப முக்கியங்க. யார் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா ரீசர்ச் சென்டர் இமாரத். கேள்விப்பட்டிருப்பீங்க ரீசர்ச் சென்டர் இமாரத். அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் ஹைதராபாத்தில் இருக்குது. ரொம்ப முக்கியம். இது DRDOக்கு கீழே செயல்படும், டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் கீழே. எதுக்காக கண்டுபிடிச்சாங்கன்னா இந்த சானிடைசரு, அல்ட்ராவயலட் சானிடைசரு, அதாவது நம்ம மொபைல் ஃபோன்ஸு, லேப்டாப்பு, ஐபேட்ஸு, பாஸ்புக்கு, சல்லானு, பேப்பரு, அப்புறம் நம்ம காசுலாம் பணம்லாம் இருக்குது தெரியுங்களா, பணம், அதிலெல்லாம் வந்து நம்ம டச் பண்ணி கொடுக்குறதுனால அதில் வைரஸ் வந்து தொற்று இருக்கும். அதை வந்து இந்த அல்ட்ராவயலட் சானிடைசர் மூலயமா வந்து க்ளீன் பண்ணிடுவாங்க, அது அந்த சானிடைசர் யூஸ் பண்ணி. ஸோ அதுக்காக வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி நம்ம இன்னும் பார்த்தோம், அட்டூலியான்னு ஒரு அட்டூலியா ஸ்டெர்லைசர்னு ஒன்று DIAT டெவலப் பண்ணாங்க, டிஃபென்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அட்வான்ஸ் டெக்னாலஜி. அது எங்கே இருக்குன்னா அதுவும் புனேல தான் இருக்குது. அவங்க டெவலப் பண்ணாங்க. அப்புறம் வந்து இன்னொன்று ஒரு பயோசென்சார் ஒன்று டெவலப் பண்ணாங்க, ஈகோசன்ஸ்னு ஒரு பயோசென்சார் டெவலப் பண்ணாங்க. யார் டெவலப் பண்ணதுன்னா NIAB, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அனிமல் பயோடெக்னாலஜி, ஹைதராபாத். அவங்க டெவலப் பண்ணாங்க. நெக்ஸ்ட் நியூஸ், கோவிட் கவாச் எலிசா அப்படின்னு ஒரு ஆன்டிபாடி டிடெக்ஷன் கிட்டு ஃபார் COVID-19. ஆன்டிபாடி டிடெக்ஷன் கிட்டுங்க COVID-19க்கு டெவலப் பண்ணியிருக்காங்க. யாருன்னா NIV, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் வைராலஜி புனே. ரொம்ப முக்கியம், புனேல இருக்குது. இந்த கிட்டு வந்து டெஸ்டிங் பண்ணுவாங்க. 90 சாம்பிள்ஸை வந்து 2.5 ஹவர்ஸில் டெஸ்டிங் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக விட்டாங்க. அப்புறம் இதே மாதிரி வந்து நம்ம இன்னொன்று பார்த்தோம், அது என்னென்னா பஸ்ஸு. அதாவது வந்து என்னென்னா COVID-19 பஸ்ஸுன்னு சொல்லி ஒன்று விட்டாங்க, டெஸ்ட் பஸ்ஸு, COVID-19 டெஸ்டிங் பஸ் அப்படின்னு சொல்லி மகாராஷ்டிராவில் விட்டாங்க. யாருன்னா IIT அலுமினி கவுன்சில் விட்டாங்க, IIT அலுமினி கவுன்சில். அதுவும் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் நியூஸ், அதாவது இந்த நியூஸ் என்னென்னா மகாராஷ்டிரா CM இருக்கார் தெரியுமா, உத்தவ் தக்காரே, இஸ் டு என்டர் தி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் த்ரூ லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அதுக்கு வந்து இவர் மெம்பராக எலெக்ட் ஆகிட்டார். ஸோ இந்த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்னால் ஒன்றுமே கிடையாது, அது வந்து ஸ்டேட்டோட அப்பர் ஹவுஸுங்க. அதாவது நம்ம நார்மலாக நடக்கிற MLA எலெக்ஷன் தெரியுமா, MLA எலெக்ஷனு, ஸ்டேட்
லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எலெக்ஷன் அது வந்து லோயர் ஹவுஸ் ஆஃப் ஸ்டேட்டுங்க. இது ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்னா அப்பர் ஹவுஸுங்க. அதாவது என்னன்னா அங்கே ராஜ்யசபா லோக்சபா மாதிரி சென்ட்ரலில் இருக்க மாதிரி ஸ்டேட்டில் இருக்குங்க. இது வந்து எதுக்காகனா இவர் எலெக்ட் பண்ணாங்கன்னா, அதாவது இவர் வந்து போன வருஷம் 2019 நவம்பரில் இவரை வந்து சிஎம்மாக எலெக்ட் பண்ணாங்க. எல்லா எம்எல்ஏவும் சேர்ந்து ஓட்டு போட்டு மகாராஷ்டிரா சிஎம்மாக செலக்ட் பண்ணாங்க. பட் இவர் வந்து எந்த ஒரு அசம்பிளியும் நின்று எம்எல்ஏவாக ஜெயிக்கலை. அப்படி ஜெயிக்கலைன்னா 6 மந்த்துக்குள்ளே அவர் வந்து ஏதாச்சும் ஒரு அசம்பிளி சீட்டில் நின்று அவர் வின் பண்ணணும். அப்படி வின் பண்ணால் அவர் சிஎம் போஸ்ட்டை கண்டினியூ பண்ணலாம். பட் வந்து இப்போ கொரோனா சுச்சுவேஷன்னால இந்த மேலேயே அந்த எலெக்ஷன் மேக்குள்ளேயே நடக்கணும். 6 மந்த்னா மேக்குள்ளேயே நடக்கணும். நவம்பர் டு மே அதுக்குள்ளேயே நடந்திருக்கணும். ஸோ கொரோனானால நடத்த முடியல அவங்க இந்த அசம்பிளி எலெக்ஷனை. அவர் 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 ஏதாவது ஒரு அசம்பிளி அதாவது தொகுதியில் நின்று ஜெயிக்கணும். ஜெயிச்சாதான் கண்டினியூ பண்ண முடியும் 6 மந்த்துக்குள்ளே. ஸோ வந்து கண்டினியூ பண்ணாதனாலேயுமா இந்த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு அதுக்கு வந்து மெம்பராக அவர் எலெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து அதனால இவர் இப்போ சிஎம்மாக வந்து கண்டினியூ பண்ணலாம். ஆக்சுவலாக இந்த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு தெரியுமா, இது வந்து ஆர்டிக்கல் 169 ஆஃப் இந்திய கான்ஸ்டியூஷன் அது கீழே தான் இதை டெவலப் பண்ணுவாங்க. இது வந்து உருவாக்குவாங்க ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ன்றது. இது வந்து வெறும் 6 ஸ்டேட்டில் தான் இருக்குது. இந்தியாவில் 6 ஸ்டேட்டில் தான் இருக்குது. எந்தெந்த ஸ்டேட்னா கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, மகாராஷ்டிரா, பீகார் அண்ட் உத்தரப்பிரதேஷ் 6 ஸ்டேட்டில் தான் இருக்குது. ஸோ இங்கே நான் ஆர்டிக்கல் 164 கொடுத்துருக்கேன் தெரியுமா, இது எதுக்குன்னா இது வந்து என்ன சொல்லுன்னா, அதாவது நம்ம சிஎம் வந்து எந்த ஒரு எலெக்ஷன்லேயுமே நிற்காம அவர் சிஎம் எலெக்ட் பண்ணாங்கன்னா 6 மாதத்துக்குள்ளே அவர் ஒரு எம்எல்ஏ தொகுதியில் நின்று ஜெயிச்சிருக்கணும். ஸோ அதை சொல்கிறது வந்து ஆர்டிக்கல் 164. நெக்ஸ்ட் நியூஸ். FIDE-chess.com ஆன்லைன் நேஷன்ஸ் கப்பு. ஆன்லைன்லேயே செஸ் கேம் ஒன்று நடத்தியிருக்காங்க. அதில் சைனா வின் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு பிளேஸு, இந்தியா 5th பிளேஸு. மொத்தமே நான் வந்து 6 கண்ட்ரி தான், அதில் இந்தியா 5th பிளேஸு. FIDEனா வேர்ல்டு செஸ் ஃபெடரேஷனு. அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் லுசானே, சுவிட்சர்லாண்டு. அப்புறம் இதே மாதிரி நம்ம இன்னும் எஸ்டர்டே வந்து டென்னிஸ் இன்டிகிரிட்டி யூனிட்னு சொல்லி ஒரு பார்த்தோம். டென்னிஸ் இன்டிகிரிட்டி யூனிட் அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து எங்கே இருக்குன்னா யூகேல இருக்குது. டென்னிஸ்னாவே யூகே தான் ஹெட் குவார்ட்டர்ஸு. அப்புறம் வந்து இன்னொன்று காமன்வெல்த் கண்ட்ரிஸ் அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா அதுவும் யூகே லண்டனில் தான் இருக்குது. சரிங்களா. அப்புறம் பேட்மிண்டன் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பு அது வந்து 2021 போஸ்ட்பாண்ட் ஆயிடுச்சுன்னு பார்த்தோம். ஸோ வந்து வேர்ல்டு பேட்மிண்டன் ஆர்கனைசேஷன் அது எங்கே இருக்குன்னா மலேசியாவில் இருக்குது ஹெட் குவார்ட்டர்ஸு. பேட்மிண்டன்னா மலேசியா ஹெட் குவார்ட்டர்ஸு. நெக்ஸ்ட் நியூஸ். இன்டர்நேஷ்னல் ஹாக்கி ஃபெடரேஷன் அங்கே வந்து நம்ம ஆல்ரெடி பிரசிடெண்ட்டாக இருந்தவர் யாருன்னா முன்னாடியே நரேந்திர பத்ரா அவர் தான் பிரசிடெண்ட்டாக இருந்தார். இப்போ வந்து அவருக்கு ஒன் மோர் இயர் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அவர் ஒரு டேமை. ரொம்ப முக்கியம். நரேந்திர பத்ரா யாருன்னா இவர் வந்து IOA இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷனோட பிரசிடெண்ட் அவர் தான் நரேந்திர பத்ரா. இந்த 1 இயர்ன்றது ரொம்ப முக்கியம். அவ்வளோவுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க இவரோட பிரசிடெண்ட் டேமை. இப்போ FIH அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா லுசானே, சுவிட்சர்லாண்டில் இருக்குது. இன்டர்நேஷ்னல் ஹாக்கி ஃபெடரேஷன் ஹெட் குவார்ட்டர்ஸ் லுசானே, சுவிட்சர்லாண்டு. ஸ்டார்டிங்கில் கேட்பாங்க, முக்கியம். நெக்ஸ்ட்டு கிராமி வின்னிங் சோல் சிங்கர் பெட்டி ரைட்டு அவங்க இறந்து போயிட்டாங்க. யூஎஸ்காரங்க சிங்கர் பெட்டி ரைட்டு கிராமி வின்னிங் சோல் அவங்க இறந்து போயிட்டாங்க. ஸோ இவங்க வந்துன்னா சிங்கர் நல்லா நான் வச்சுக்கோங்க. பெட்டி ரைட்டுன்னு கேட்டால் சிங்கருங்க. எதுக்காகனா எடுத்தோம்னா அது முக்கியம். அதாவது கிராமி அவார்ட்லாம் வாங்கியிருக்காங்க. ஸோ அதனால முக்கியம், அதனால எடுத்திருக்கோம். இதே மாதிரி விஜய் மிஸ்ரான்னு ஒருத்தர் பார்த்தோம். விஜய் மிஸ்ரா அவர் யாருன்னா ஒடிசாவோட பிளே ரைட்டு, ட்ராமாட்டிஸ்ட்டு, ஸ்கிரிப்டர், டேரக்டர். அவர் மூவி ரிலேட்டட் தான். அவர் இறந்து போயிட்டார், விஜய் மிஸ்ரா. நெக்ஸ்ட்டு எமினன்ட் ஹிஸ்டாரியன் அண்ட் ரைட்டர் ஹரி சங்கர் வாசுதேவன் அவர் இறந்து போயிட்டார் கொரோனா வைரஸ்னால. ஹரிசங்கர் வாசுதேவன்னா ரைட்டர், ஹிஸ்டாரியன். சரிங்களா. அப்புறம் இதே மாதிரி நம்ம இன்னொரு நியூஸ் ஒன்று பார்த்தோம். என்னன்னா ஆர்வி ஸ்மித்து இவர் யாருன்னா ஆத்தர், காலம்னிஸ்ட், ஆத்தர் அண்ட் ரைட்டர் அப்படின்னா ஆர்வி ஸ்மித்து. அப்புறம் இதே மாதிரி நிசார் அகமதுன்னு ஒருத்தர் பார்த்தோம். நிசார் அகமது அவர் யாருன்னா பொயட்டு, ரொம்ப முக்கியம், பொயட்டுங்க அவர் நிசார் அகமது. நெக்ஸ்ட்டு May 10 இன்டர்நேஷ்னல் மதர்ஸ் டே வந்து May 10 மறந்துடாதீங்க. எப்படி நான் வச்சுக்கணும்னு சொல்கிறேன். மதர் வந்து நம்ம 2 கையில் அப்படியே பொத்தி வளர்ப்பாங்களா, 2 கையால் அணைச்சி பொத்தி வளர்ப்பாங்க நம்மளை. ஸோ 2 கையிலேயும் 5 5 + 5 10 ஃபிங்கர்ஸ் இருக்குது. ஸோ 10 இங்கே இருக்குது. May 10 ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு
மே 11 நேஷனல் டெக்னாலஜி டே. ரொம்ப ரொம்ப முக்கியமான டே இது, நேஷனல் டெக்னாலஜி டே. இது வந்து நமக்கு தெரியும் மே 11 தான் வந்து அணிகுண்டு சோதனை இந்தியா பொக்ரான் ராஜஸ்தானில் நடத்துனாங்க, அணிகுண்டு சோதனையை பொக்ரான் ராஜஸ்தானில். ஸோ அதனால நேஷனல் டெக்னாலஜி டே வந்திருக்கு. நெக்ஸ்ட் நியூஸ், மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா, இது கார் கம்பெனி. மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா லிமிடெட் கார் கம்பெனி. இவங்க வந்து ஓன் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் விட்டுருக்காங்க. அதாவது என்னென்னா, ஓன் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்னா என்னென்னா, இந்த அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரி ஆர்டர் பண்ணிக்கலாம். நம்ம ஆன்லைன்லேயே காரை பார்த்து எது நம்மளுக்கு பிடிச்சிருக்கோ அதை ஆர்டர் பண்ணிக்கலாம். ஆர்டர் பண்ணால் அவங்க ஹோம் டெலிவரி பண்ணுவாங்க. இந்த கொரோனா சுச்சுவேஷனில் நம்ம டேரெக்டாக விசிட் பண்ண முடியாதுல்ல கம்பெனியை, ஸோ டெலிவரி பண்ணுவாங்க. இன்னொன்று நம்ம ஒரு பேங்க் நியூஸ் பார்த்தோம். அதாவது விகாஸ் அபியான் சொல்லி கர்நாடகா விகாஸ் கிராமினா பேங்க்கு அவங்க வந்து இந்த லோன் விட்டாங்க. லோன் ஸ்கீம் ஒன்று. அது என்னென்னா 1 lakh வரும், கொலெக்டரே இல்லாமல் எம்எஸ்எம்இ வாங்கிக்கலாம். 1 lakh வரைக்கும் எம்எஸ்எம்இ வாங்கிக்கலாம் கொலெக்டரே இல்லாமல். 36 month ரீபேயபிள். சரிங்களா? இதே மாதிரி ஆர்பிஐ வந்து எஸ்எல்எஃப், அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு 50,000 கோடி கொடுத்தாங்க. 50,000 crore வந்து கொடுத்தாங்க. அதாவது வந்து எது கீழே கொடுத்தாங்க, எஸ்எல்எஃப் எம்எஃப்னு சொல்லி அந்த இதுக்கு கீழே கொடுத்தாங்க. எஸ்எல்எஃப்னா ஸ்பெஷல் லிக்விடிட்டி ஃபெசிலிட்டி ஃபார் மியூச்சுவல் ஃபண்டு. இந்த ஃபுல் ஃபார்ம் முக்கியம். ஸ்பெஷல் லிக்விடிட்டி ஃபெசிலிட்டி ஃபார் மியூச்சுவல் ஃபண்டு 50,000 கோடி ஆர்பிஐ கொடுத்தாங்க. ஸோ அப்புறம் நபார்டு இருக்காங்க தெரியுமா? நபார்டு தெரியும் எல்லாருக்கும். நபார்டு வந்து 12,767 crore வந்து கோஆப்ரேட்டிவ் பேங்க்கும் ஆர்ஆர்பிக்கும் கொடுத்துருக்காங்க. 1276 crore ஃபார் கோஆப்ரேட்டிவ் பேங்க் அண்ட் ரீஜனல் ரூரல் பேங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான், இன்றைக்கி ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சு. உங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.